हाय व्यूवर्स நம்ம வந்து पार्ट 1 प्राथमिक अनुवाद வந்து பார்த்துட்டு இருக்கோம். अंग्रेजी में अनुवाद कीजिए. இங்கிலீஷ்ல வந்து நம்ம வந்து अनुवाद அப்படினா ट्रांसलेट பண்ணனும். நம்ம வந்து अंग्रेजी में अनुवाद कीजिए என்றது வந்து பார்த்துட்டு இருக்கோம். दक्षिण भारत हिंदी प्रचार सभा அது வந்து यह किताब है प्राथमिक आदि वंद यह किताब है दिस इज़ ए बुक वह मेज है दैट इज़ ए टेबल वह राम है दैट इज़ ए राम यह सीता है दिस इज़ सीता आप अध्यापक हैं यू आर ए टीचर ये लड़के हैं दे आर बॉयज़ ये लड़कियां हैं दीज आर गर्ल्स हम विद्यार्थी हैं वी आर स्टूडेंट्स मैं लड़की हूँ आई एम ए गर्ल तुम कौन हो हू आर यू. இப்போ நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வந்து யஹன்றது வந்து நியர் நம்ம பக்கத்துலேயே இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்களேன். வந்து யாராவது வந்து மனுஷங்களாக இருந்தாலும் சரி ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் அப்புறமா வந்து ஒரு கேர்ள் ஆர் பாய் அதுக்கப்புறமா வந்து பொருட்கள் வந்து நம்ம கிட்டே இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன். அதுக்கு வந்து நம்ம வந்து யஹன்றது வந்து உபயோகப்படுத்துவோம். வந்து ஸோ திஸ் இஸ் ஏ திஸ் இதனோட மீனிங் என்னது ஹீ ஷீ இட் திஸ் அப்படின்றது தான் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கும்போது நம்ம வந்து யஹன்றது உபயோகப்படுத்தணும். வஹன்றது வந்து எப்போ உபயோகப்படுத்துவோம்னா ஹீ ஷீ இட் தட் ஃபார் ரொம்ப தூரத்தில் இருக்கும்போது நம்ம வந்து இந்த வஹன்றது வந்து உபயோகப்படுத்தணும். நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ன்றது வந்து நம்ம வந்து யூ ரெஸ்பெக்ட்ன்றதுக்கு வந்து உபயோகப்படுத்துவோம். வந்து ரெஸ்பெக்டபுள் பர்சனுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கும்போது வந்து நம்ம ஆப்ன்றது வந்து உபயோகப்படுத்தணும். பெரியவங்கக்கிட்ட பேசும்போதோ அப்போ வந்து பெரியவங்கக்கிட்ட பேசும்போது நம்ம வந்து ஆப்ன்றது வந்து நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து ஏ மீன்ஸ் தீஸ் ப்ளூரலில் வந்து ஏ அப்படின்றது உபயோகப்படுத்தணும். ரெண்டு இல்லை அதுக்கு மேலே இருக்கிற பொருட்களோ இல்லை ஹியூமன் பீயிங்ஸோ இல்லை வந்து அனிமல்ஸோ இல்லை பேர்ட்ஸோ இருக்கும்போது அது வந்து ஏன்றது உபயோகப்படுத்தணும். நெக்ஸ்ட் வந்து ஹம் அப்படின்னா உய் நாங்கள் அப்படி சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் அப்படின்னும் போது வந்து ஹம் அப்படின்றது உபயோகப்படுத்தணும். மை வந்துச்சுன்னா மைன்னா ஐ நானுன்னு அர்த்தம். வந்து ஸோ ஹூ அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது மை வந்துச்சுன்னா ஹூவில் தான் எண்ட் ஆகும். வந்து ஸோ ஐ ஆம் அப்படின்னு மை அப்படின்னா நான் அப்படின்றது வந்து உங்களை பற்றி நம்ம சொல்லும்போது வந்து மை ஹூ அப்படின்றது எண்ட் ஆகும். தும் வந்துச்சுன்னா ஹோவில் தான் எண்ட் ஆகும். வந்து தும் ஹோ தும் அப்படின்னா ஒன்றை விட யூன்னு அர்த்தம். வந்து தும்மோடைய மீனிங் என்னென்னா யூன்னு அர்த்தம். வந்து உன்னை விட உன்னோட ஈக்குவலாக இருக்கிறவங்கக்கிட்ட வந்து பேசும்போது வந்து தும்மன்றது வந்து உபயோகப்படுத்தணும். வந்து உன்னை விட சின்ன பசங்களை கூப்பிடும்போது கூட வந்து தும்மன்றது வந்து உபயோகப்படுத்தலாம். தும் கவுன் ஹோ நீ யார் அப்படின்றதுக்கு வந்து நம்ம அது வந்து உபயோகப்படுத்தணும். ஸோ யூன்றது வந்து இந்த தும்மன்றது வந்து உங்களை விட ஈக்குவலாக இருக்கிறவங்க இல்லை வந்து உங்களை விட சின்ன பசங்க கூட தும்மன்றது வந்து உபயோகப்படுத்தலாம்.